நம்ம அரசியல் எப்பயுமே கொஞ்சம் சீரியஸாகவே போயிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு பார்க்கும்போது நடுவில் வந்து ஏதாவது ஒரு அரசியல்வாதி பங்கமாக காமெடி பண்ணிட்டு போவாங்க. அப்படிதான் 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி இனிமேல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நான் தான், இனி எந்த கட்சிகளோடையும் கூட்டணி இல்லை, எல்லாருமே ஊழல்வாதிகள், இவங்களை நம்பி பயனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எந்த கட்சி ஊழல் கட்சின்னு சொன்னாரோ அதே கட்சிகளோட கை கோர்த்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவேன் அப்படின்னு இறுக்கமா பிடிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய நகைச்சுவை விருதை பெற்ற ஒரு நபர் தான் நடிகர் கமலஹாசன். ஏன் நம்ம அவரை அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டோம்னா, அவர் அரசியல்வாதியே கிடையாது, முழுக்க முழுக்க நடிகர் தான். படத்துல நடிச்சிட்டு இருந்தவர் இப்ப தமிழ் அரசியலையுமே வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த தமிழ்நாடு அரசியல்ல எதையெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு திரு கமலஹாசன் அவர்கள். சமீபத்துல கமலஹாசனுக்கு எத்தனை தொகுதி கொடுக்க போறாங்க திமுக அப்படின்னு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. குறிப்பா மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள், அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலருமே ஸ்நேகனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வாயை பொழந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்துலயுமே ஒன்றரோடு டாரஸ் மண் அள்ளி கொட்டி இருக்காரு திரு கமலஹாசன் அவர்கள். திடீர்னு போய் அறிவாலயத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டு எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க அப்படின்னு பேசுவார்னு பார்த்தா எங்களை உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்றாங்க. அது ஏற்புடையதல்ல, அதனால நாங்க வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம், இந்த முறை நாங்க வெளியில இருந்து நேரடியாக திமுகவிற்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்துல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில ஒரு 10 நிமிஷமா பேசிட்டு இருக்காரு. உள்ள போயிட்டு வெளியில வந்த உடனே நிருபர்கள் கேட்கறாங்க, ஸ்டாலினை சந்திச்சீங்களா, என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, எத்தனை தொகுதிகள் போட்டியிட போறீங்க? இதுக்கு பதிலே சொல்லாம வழக்கம் போல குழப்புன்னு குழப்பி என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கும் புரியாம கேட்கக்கூடிய நிருபர்களுக்கும் புரியாம தள்ளி நின்ன ஒரு நபர் கட்சிக்காரர் சொல்றாரு, அண்ணே நம்ம தேர்தல் நிலைப்பாடு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்ன உடனே அதுவா, நான் வந்து இந்த முறை போட்டியிடல, திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு, திமுகவை வீழ்த்த வேண்டும் எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனா ஸ்டாலினை விட்டா இந்த தமிழ்நாடை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, அதனால என் டார்ச் லைட்டை உடச்சு கீழே போட்டுட்டு இந்த உதயசூரியனை தூக்கி பிடிக்க நான் வந்திருக்கேன், அதனால உதயசூரியன் தான் மீண்டும் வெற்றி பெறணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அழுது புரண்டுட்டு இருக்காரு மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன். தமிழ்நாடு அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி வெற்றி பாதைக்கு போச்சு, வீழ்ச்சி பாதைக்கு போச்சு, இப்படி 2 கிராஃப் பார்த்துருப்போம். ஆனா உண்மையிலேயே ஒரு கட்சி எதுக்குடா தொடங்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன, அதோட லட்சியம் என்ன, இது டைம் பாஸ் கட்சியா அப்படின்னு எல்லாருமே குழம்புற அளவுக்கு தான் குழப்பமான தலைவரா மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் இருந்தாரு. அந்த கட்சியுமே எதுக்கு தொடங்கினாங்க அப்படின்னு தெரியாது. மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பது போல திமுக அதிமுகவுக்கு நான் தாங்க மாற்று, என்னைய விட்டா இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு பேசின அதே வாயால இன்னைக்கு ஸ்டாலினை விட்டா தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா உன்ன கையிரண்டை இப்படி வச்சு இது மாற்றத்திற்கான கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவர் டெல்லியில இருந்து கெஜ்ரிவாலை கூட்டிட்டு வந்து இந்த கட்சியோட ஓப்பனிங் செரிமனி எல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே. அந்த பேட்டியில கேட்கிறாரு, அப்போ உறுதியா நம்ம எடுத்துக்கலாமா, நீங்க திமுக அதிமுக கூட கூட்டணி போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவங்க முன்னாடி சொல்றதுல எனக்கு என்ன தயக்கம், உறுதியா சொல்றேன், சொல்லிட்டா போச்சு அப்படின்னு கெக்க புக்குன்னு அவரா தனியா சிரிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அப்ப புரியல, இப்ப புரியுது இவர் எதுக்கு சிரிச்சார் அப்படின்னு. மக்கள் எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இன்னைக்கு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஸ்டாலினை முதலமைச்சராக்கணும்னு சொல்லி தன்னோட கட்சிக்கு முடிவுரை எழுதிட்டாரு. நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எத்தனை ஊர்கள்ல உங்களுடைய தொண்டர்கள் ஒருத்தர் 2 பேராவது இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா? இல்ல உங்க கூடவே பயணம் பண்ண ஸ்நேகன் உங்களுக்கு முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு இன்று வரை திமுகவிற்கு ஆதரவாக, அவரெல்லாம் நீ முகத்தை கொண்டு போய் எங்க வச்சு பாரு, நீ ஒரு ஊடகத்துல பங்கேற்க முடியுமா? என்ன நோக்கத்துக்கு நீங்க கட்சி தொடங்குனீங்க? கொஞ்சம் கூட புரிதலே இல்லாம ஸ்டாலினை முதலமைச்சராக இன்னமும் துடிச்சிட்டு இருக்கீங்களே, அப்ப நீங்க எதுக்கு கட்சி தலைவரா இருக்கீங்க? இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், விமர்சனங்கள் வரலாம், அதை பார்த்தா நான் பயந்து ஓட மாட்டேன். ஏன்னா நீங்க தான் விமர்சனங்களை பார்த்தாலும் குழப்பி விட்டுருவீங்களா உங்களை எதையாவது பேசி. நீங்க பேசுறது உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, எதிரில் இருக்கவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதே வாயால அதிமுக மோசமான ஆட்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு திமுக பக்கம் போய் நின்று நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், எண்ணற்ற விஷயங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல கடந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அதை பார்த்த உடனே கொந்தளிச்சிருப்பீங்க நீங்க, ஏன்னா அது அதிமுக காலத்துல நடந்தது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அதையும் பார்த்து கொந்தளிச்சிங்க, ஏன்னா அது அதிமுக பீரியட்ல நடந்துச்சு. இப்போ இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்துல திருப்போணம் அஜித்குமார், அந்த வழக்குல உங்க நிலைப்பாடு என்ன? நீங்க நியாயத்தின் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னா இப்ப எதுக்கு ஸ்டாலின் பக்கம் நிக்கிறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு கதற கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்ச காம கொடூரன்கள் இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள். அப்ப நீங்க நியாயத்தின் பக்கம் நிக்கிறீங்களா இல்ல ஸ்டாலின் பக்கம் நிக்கிறீங்களா? இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ சமீபத்துல விளாத்தி குளத்துல ஒரு அப்பாவி மாணவிய, பிஞ்சு குழந்தைய, படிக்கக்கூடிய குழந்தைய கொடூரமா
பாலியல் வன்கொடுமை செஞ்சு இந்த ஆட்சியில கேவலமான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த விஷயத்துல நீங்க நியாயத்தின் பக்கம் இருக்கிறீங்களா, திமுக பக்கம் நிக்கிறீங்களா, எந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க? தொடர்ந்து இது போல உங்களுக்கு தெரியாத அரசியலா, உங்களுக்கு இல்லாத புரிதலா, மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுவது போல இந்த கட்சியை முடிவுரை, நீங்க உங்க கட்சி முடிவுரை எழுதுனது மனப்பூர்வமா வரவேற்கிறோம், மனப்பூர்வமா நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனால் எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக இந்த கட்சியை துவங்குனீங்க? உங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்காக தான் நம்ம இப்ப இவ்வளவு டீட்டெயிலா பேச வேண்டிய தேவை இருக்கு. அவங்கள பத்தி கொஞ்சமாவது நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யார்கிட்ட கேட்டீங்களா? கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லி எஸ்கேப் ஆவறீங்க. என்ன சொல்றீங்க? உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்றாங்க, அது ஏற்புடையதல்ல, அதனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம். நீங்க தான் மிகப்பெரிய ஜாம்பவானாச்சே, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நாங்க வந்து தனிச்சு போட்டிடுவோம், அது 20 தொகுதியோ 30 தொகுதியோ, ஆனா உறுதியான முறையில் நாங்க தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். 2021 நீங்க என்ன பண்ணீங்க? சரத்குமாரை கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டீங்க. நீங்களும் சரத்குமாரை எந்த அளவுக்கு எதிரும் புதிருமா இருந்தீங்கன்றது தெரியும். ஆனா அந்த நேரத்துல நீங்களும் சரத்குமாரை ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அமேசான்லயோ ஃப்ளிப்கார்ட்லயோ வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டு நம்ம பார்த்துருப்போம், இந்த ப்ராடக்ட் வேண்டாம் திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா உலகத்திலேயே முதன் முறையாக 10 சீட்டை வாங்கிட்டு எனக்கு நிக்கிறதுக்கு ஆள் இல்லை சாமி, நீயே வச்சுக்கோன்னு திரும்பி கொடுத்துட்டு ஓடி போயிட்டார் ஐயா சரத்குமார். அந்த சீட்டை வாங்கி வச்ச கமலஹாசன் ஸ்விக்கி டெலிவரி பாய், அமேசான் டெலிவரி பாய், தண்ணி கேன் போட வந்தவன், நடந்து போனவன், கொரியர் பாய், எல்லாத்துக்கும் சீட்டை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பவே தெரிஞ்சது கமலஹாசனோட அரசியல் புரிதல் என்ன அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு 10 தொகுதி 20 தொகுதி போட்டிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா மீண்டும் மீண்டும் குழப்புன்னு குழப்பி இப்ப திமுக பக்கம் போய் நிக்கிறீங்களே, இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எந்த மாதிரியான ஒரு இடத்துல பார்ப்பாங்க? மீண்டும் ஒரு முறை சொல்றோம், நீங்க நல்ல நடிகர், அதை தாண்டி உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அரசியல் புரிதல் கிடையாது, அரசியல் பக்குவம் கிடையாது, அரசியல் தெரியாதுன்னு கிடையாது. அரசியல் தெரிஞ்சதுனால தான் நீங்க திமுக பக்கம் போய் நிக்கிறீங்க. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக ரெட் ஜெயண்ட் படத்துல நடிச்சுக்கிட்டு இது வரைக்கும் எண்ணற்ற விஷயங்கள் நடந்திருக்கல, எண்ணற்ற குற்றங்கள் நடந்திருக்கல. ஒரு இடத்துல திமுகவை விமர்சனம் பண்ணிருக்கீங்களா? கேட்டா நாங்க பக்கத்துல இருந்து விமர்சனம் பண்ணுவோம். இந்த கட்சியோட நோக்கம் என்னன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க, லட்சியம் என்னன்னு கேட்கறாங்க, கொள்கை என்னன்னு கேட்கறாங்க. மக்கள் நலன் அதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னீங்க. அந்த மக்கள் நலன்லயே தீய வச்சுட்டு போயிட்டீங்களே. இன்னைக்கு எங்களுக்கு வந்து திமுக ஆட்சி தான் வேணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வரணும், அவருடைய ஆட்சியில தான் நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம், என்ஜாய் பண்றோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? மீண்டும் மீண்டும் நீங்க இது போல தொண்டர்களை, மக்களை, நிர்வாகிகளை ஏமாத்திட்டே இருக்கும் பட்சத்துல நீங்க அரசியல்ல மட்டும் இல்ல சினிமால இருந்தே தூக்கி எறியப்படுவீர்கள். இது போன்ற அநீதிக்கு எதிராக பல வேலைகள் நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் எப்படி ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம், மனதுக்கு வலிக்குது அப்படின்னு நீங்க பேசுனீங்களோ, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து என் நெஞ்சம் பதறுகிறது அப்படின்னு நீங்க பேசுனீங்களோ, அதே போல திமுக நடந்த எல்லா குற்றங்களுக்கும் நீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நேர்மையான மனிதன், நல்ல மனிதன் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா ஐயா ரஜினிகாந்தை பொறுத்தவரையும் சரி, உங்களை பொறுத்தவரையும் சரி, ரெண்டு பேருமே இருபெரும் நடிகர்கள் தானே தவிர ஒரு நல்ல அரசியல், நேர்மையான அரசியல், நேர்மையான தலைவன் அப்படின்ற ஒரு பக்குவத்துல நீங்க ரெண்டு பேருமே கிடையாது. உறுதியா சொல்றேன், தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா இந்த திமுக கட்சிக்கு நம்ம ஆதரவு நிலைப்பாடு எடுத்தோம் அப்படின்னு எப்படி 2011 வடிவேலு ஃபீல் பண்ணாரோ அதே போல திரு கமலஹாசன் அவர்கள் வெக்கி தலை குனிந்து வருத்தப்படுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திமுக உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வரலாறு தான் இதுவரை திமுக பதிவு செய்துள்ளது.